எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேலியில் எம்சிக்யூ கொஸ்டின் பேப்பர், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஃபார் பேங்கிங் அண்டு எம்ஐஎஸ் ரிப்போர்ட். இது ரெண்டுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் பாருங்கள். Which of the following deposit slip gets generated in Tally Prime? Tally Primeல எந்த ஸ்லிப்பு நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஸ்லிப்பு ஜென்ரேட் பண்ணலாம். ஒன்று கேஷ் டெபாசிட், இன்னொன்று செக் டெபாசிட். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். கேஷ் டெபாசிட்டு இருக்குது, ஓகே. செக்கு டெபாசிட்டும் இருக்குது, ஓகே. ஸோ இந்த ரெண்டு டெபாசிட் ரெண்டுமே நீங்கள் பண்ண முடியும். சார் என்ன சார் 4ல் 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா, எஸ், கரெக்டாக தான் இருக்கும். ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பிஎன்டி, ஓகேவா? கரெக்டான ஆன்சர் பிஎன்டி. கேஷ் டெபாசிட் ஆஸ் வெல் அஸ் செக் டெபாசிட் எங்கே இருக்குது அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலியில் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இந்த பேங்கிங் அப்படிங்கிற ஃபியூச்சரில் போயிட்டு நீங்கள் டெபாசிட் ஸ்லிப் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்க்குக்கு இதுவும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேஷ் என்ட்ரி போட்டிங்கன்னா அதுக்கும் நீங்கள் கேஷ் டெபாசிட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஷ் டெபாசிட் நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க. கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ட்ரு கொடுத்து இங்கே டெனாமினேஷன் 25,000க்கு ஒரு 500 நோட்டு இருக்குது, ஓகேவா? சரி, 50 நோட்டா? 25,000க்கு 50 நோட்டு. ஸோ போய்ட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் டெபாசிட் ஸ்லிப்பு ஜென்ரேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? டெபாசிட் ஸ்லிப்பு கேஷ் டெபாசிட் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலி பேங்கிங்கு, அதில் டெபாசிட் ஸ்லிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அந்த டெபாசிட் ஸ்லிப்பை எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணிருக்கோம்? இந்தியன் பேங்க்கு. அங்கே இன்க்ளூடு கேஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போயிட்டு எஃப்ஐ அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா எதுங்கிறது காட்டும். செலக்ட் பண்ணி இதை ஸ்பேஸ் பார் பண்ணால் செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பார் செலக்ட் பண்ணி ஆல்ட் பி கண்ட்ரோல் பி ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட் ஜூம், ஆல்ட் செட் பண்ணால் ஆல்ட் ஜூம், இந்த மாதிரி உங்களுக்கு டெபாசிட் ஸ்லிப்பு கிடைக்கும். இந்த டெபாசிட் ஸ்லிப்பை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்களுடைய ரெக்கார்டு பர்பஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம், ரைட்டா? உங்கள் ரெக்கார்டு பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ 2 வகையான டெபாசிட் ஸ்லிப் இருக்குது. ஒன்று கேஷ் டெபாசிட்டு, இன்னொன்று செக் டெபாசிட். 2 வகையான டெபாசிட் ஸ்லிப் இருக்குது. அடுத்த கேள்வி, இட் இஸ் பாசிபிள் டு ஜென்ரேட் ஸ்டாக் ஜேர்னல் ரெஜிஸ்டர் இன் டேலி பிரைம். டேலி பிரைம்லேருந்து ஸ்டாக் ஜேர்னல் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? அக்கௌண்டிங் வவுச்சர் வி ஆல்ட் F7. ஆல்ட் F7ல் ஸ்டாக் ஜேர்னல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஜேர்னலில் 2 வகையான, ஆக்சுவலாக 3 வகையான ஸ்டாக் ஜேர்னல் இருக்குது. ஸ்டாக் ஜேர்னலில் 3 வகையான ஸ்டாக் ஜேர்னல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 4 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் F10, சரி, ஆல்ட்டு வெறும் F10, F10 ப்ரெஸ் பண்ணி பிசிக்கல் ஸ்டாக், கண்ட்ரோல் F7, ரைட்டு. கண்ட்ரோல் F7 போட்டிங்கன்னா பிசிக்கல் ஸ்டாக். இந்த பிசிக்கல் ஸ்டாக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் ஜேர்னல். அதே மாதிரி F10 போய்ட்டு மேனுஃபேக்சரிங் ஜேவி, இது ஒரு வகையான ஸ்டாக் ஜேவி. அடுத்தது ஆல்ட் F7 நார்மலாக ஸ்டாக் ஜேர்னல். இந்த நார்மல் ஸ்டாக் ஜேர்னலில் நீங்கள் 2 பண்ணிக்கலாம். ஒன்று பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர், சோர்ஸு டெஸ்டினேஷன், சோர்ஸு டு டெஸ்டினேஷன், எங்கேருந்து எங்கே போகுது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டங்கிற மாதிரி, எப்படி இருந்த ரா மெட்டீரியல் இங்கே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ 4 வகையான ஸ்டாக் ஜேர்னல் போடலாம். அப்போ கொஸ்டின் என்ன? இட் இஸ் பாசிபிள் டு ஜென்ரேட் ஸ்டாக் ஜேர்னல் ரெஜிஸ்டர் இன் டேலி பிரைம். எஸ், ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். 3வது கொஸ்டின், which of the following report shows the financial position of the organization? ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை எது சொல்லுது அப்படின்னா, கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை சொல்லக்கூடியது முதல்ல பேலன்ஸ் ஷீட்டு, 2வது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோலாம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தான் சொல்லும். கேஷ் ஃப்ளோ எடுத்துட்டிங்கன்னா அந்த கம்பெனியில் உள்ள கேஷ் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ வெளில போயிருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் தான் சொல்லும். ஃபண்ட் ஃப்ளோங்கிறது ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அல்லது டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும். மற்றபடி ரேஷியோ அனாலிசிஸ்லாம் அது வந்து ஒரு பார்ட் தான் சொல்லும். ஃபுல் அண்ட் ஃபுல்னா பேலன்ஸ் ஷீட், P&L.
ஸோ பேலன்ஸ் ஷீட்டு, அதே மாதிரி ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இது ரெண்டும் தான் வந்து ரைட்டான ஆன்சர். 4வது கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் த டீடைல்ஸ் ரெக்வயர்டு ஃபார் எனேபிளிங் பேமெண்ட் ரெக்வஸ்ட் டு ஷேர் த பேமெண்ட் லிங்க் அல்லது கியூஆர் கோட் ஃபார் யூபிஐ இன் டேலி பிரைம்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் இருக்குது. நீங்கள் கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் பண்ணுறது, எனேபிள் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டேலியாக இருக்கணும், ஒரிஜினலாக டேலி இருக்கணும், டிஎஸ்எஸ் லைசன்ஸ் இருக்கணும், டேலி சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ் இருக்கணும். அந்த ரெண்டும் இருக்கிற பட்சத்தில் அந்த கியூஆர் கோடு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வீடியோ தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். வேணா டைரெக்டாக ஆஃப்லைன் கிளாஸில் வர்ற அன்றைக்கி கியூஆர் கோடு எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது வேணால் அங்கே நான் காட்டுறேன், அல்லது அங்கே ரெக்கார்ட் பண்ணி அதை உங்களுக்கு நான் போடுறேன், பாருங்கள். இங்கே நமக்கு காட்டுறதுக்கு ப்ரொவிஷன் இல்லை, நீங்களும் பண்ணி பார்க்க முடியாது. வேணும்னா காலேஜ் வர்ற அன்றைக்கி, அங்கே எக்ஸாம் எழுத வர அன்றைக்கி ஆன்லைனுக்கு பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் ஆர் த டீட்டெயில் ரெக்வயர்ட் ஃபார் எனேபிளிங் பேமெண்ட் ரெக்வஸ்ட் டு ஷேர் த பேமெண்ட் லிங்க் அல்லது கியூஆர் கோடு அப்படின்னா என்னென்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் யூபிஐ ஐடி வேணும், யூபிஐ ஐடி வேணும், மெர்ச்சன்ட் நேம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் இங்கே பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 4க்கு கரெக்டான ஆன்சர் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டி அண்ட் இ. டி அண்ட் இ, அதாவது யூபிஐ ஐடி அண்ட் மெர்ச்சன்ட் நேம், இது ரெண்டும் தான் வேணும். இதுதான் நான் சொல்ல வந்தேன். வாட் இஸ் த டிஃபால்ட் பீரியட் ஃபார் ப்ரீ ஃபில்டு ஃபார் பேமெண்ட் லிங்க் ரேசர் பே மூலியமாக பேமெண்ட் லிங்க் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அதற்கான எக்ஸ்பைரி பீரியட் எவ்வளவு அப்படின்னு கேக்குது. அதுக்கான எக்ஸ்பைரி பீரியட் எவ்வளவு அப்படின்னு. இந்த எக்ஸ்பைரி பீரியட்னா எனக்கு தெரிஞ்சு 1 மந்த்லாம் இருக்காது, கொஞ்சம் டைம் இருக்கும் அதிகமாக. 180 days அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கான விடையும் நம்ம செக் பண்ணிப்போம். 180 days அப்படிங்கிறது தான் ரைட்டான விடைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 5க்கு என்ன ஆன்சர்னு பார்த்துப்போம். எஸ், கொஸ்டின் நம்பர் 5க்கு 180 days அப்படிங்கிறது தான் ரைட்டான ஆன்சர். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் நீடட். எதுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு, டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, டெசிஷன் மேக்கிங், கிரியேட்டிங் லெட்ஜர். எதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வேணும் அப்படின்னா பியூர்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங்னா என்ன? முடிவு எடுக்கிறது. முடிவு எடுக்கிறதுனா என்ன? ஒரு வேலையை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவே எடுக்கிறது. பொதுவாக நான் சொல்வேன், முடிவு எடுக்கிறதுங்கிறது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 2 வகைம்பாங்க. முடிவு எடுக்கிறதுங்கிறது 2 வகை. எப்படி முடிவெடுப்பாங்க? ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது, இல்லை ஒரு வேலையை செய்ய வேண்டாம்னு முடிவு எடுக்கிறது. மொத்தம் வந்து முடிவெடுத்தல்ங்கிறது 2 வகை. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்தல் அப்படிங்கிறது 2 வகை. டெசிஷன் மேக்கிங், டெசிஷன் மேக்கிங் ஸ்டைல் வந்து 2 இருக்கு. இது வந்து எது வரைக்கும் 2 இருக்கு அப்படின்னா, நரசிம்மராவ்னு நம்ம நாட்டில் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக வந்தார். அவர் வர வரைக்கும் 2 தான் இருந்தது. நரசிம்மராவ்னு ஒருத்தர் நம்ம நாட்டில் பிரைம் மினிஸ்டராக வந்துட்டாரு. இந்த காட்டுறேன் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ். நல்ல அருமையான பிரைம் மினிஸ்டர் அவர். பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ், பிவி நரசிம்மராவ். மனுஷன் சிரிக்கவே மாட்டார் இவர். பிவி நரசிம்மராவ் மெஜாரிட்டியே இல்லாமல் 5 வருஷம் ஆட்சியை பிடிச்சி மூட்டிட்டார். இவர் தான் ஓகேவா, சிரிக்காத பிரதமர் அப்படிம்பாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் டெசிஷன் மேக்கிங்ல இன்னொரு ஸ்டைல் வந்திருக்கு. என்ன ஸ்டைல் அப்படின்னா, ஒரு வேலையை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது. இது 3வது வகை. ஓகேவா, இது 3வது வகை. டெசிஷன் மேக்கிங் எல்லாரும் 2 வகை தான் சொல்லுவாங்க. 3வது வகையாகவும் இன்னொரு டெசிஷன் மேக்கிங் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு வேலையை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது. இது ஒரு வகையான டெசிஷன் மேக்கிங். ஓகேவா, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னேன்.
டெசிஷன் மேக்கிங் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 வகை இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குன்னா இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்காக தான் உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் பர்பஸ். In Tally Prime, it is possible to print multiple checks from the check printing report. Yes, Tally ala முடியாத question. True. Which of the following payment gateway are supported in Tally Prime to generate and share payment link and QR code அப்படின்னா Razorpay, PayU இந்த ரெண்டும் தான். Razorpay, PayU இது ரெண்டும் தான் supported. In Tally Prime இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க படிச்சாதான் எழுத முடியும். In Tally Prime, which of the following detail to be entered? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே F12 வேணால் எனேபிள் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கேட்வே ஆஃப் டேலியில் வந்து F11 போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பேமெண்ட் ரெக்வஸ்ட் டு ஷேர் பேமெண்ட் லிங்க் அல்லது கியூஆர் கோட், இதை வந்து எஸ் கொடுக்குறோம். எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நேம் நான் கொடுக்குறேன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்ச்சன்ட் நேமு. இங்கே பேமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. என்னென்ன இருக்குது? பேயூ, ரேசர்பே, யூபிஐ ஐடி. இங்கே யூபிஐ ஐடி இங்கே இருக்கா பாருங்கள். யூபிஐ ஐடி இல்லை, பேயூ, ரேசர்பே 2 ஆப்ஷன் தான் இருக்குது, யூபிஐ இல்லை. அடுத்தது இன் Tally Prime, which of the following details to be entered by enabling the option set அல்லது alter auto BRS configuration in the bank ledger creation or alteration screen? In Tally Prime, which of the following details to be entered by enabling the option set அல்லது alter auto BRS configuration in the bank ledger creation அல்லது alteration screen? The folder path for imported bank statement. Question என்ன? Tally Primeல which of the following detail, எந்த டீடைல் வேணும் to be entered by enabling the option set alter பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா the folder path for imported bank statement, the folder path for exporting bank statement, the folder path for company data, the folder path for new bank statements. எதை வந்து நம்ம எங்கே வந்து நம்ம பண்ணணும், எது வந்து கான்ஃபிகர் பண்ணணும்? பேங்கிங்கில் பேங்கிங் வருவோம். பேங்கிங்கில் பிஆர்எஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பேங்கிங் ஆக்டிவிட்டிக்குள்ளே இருக்கும். பேங்கிங் ஆக்டிவிட்டியில் பிஆர்எஸ் பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்கு இங்கே இருக்குது. பேங்க் லெட்ஜர் தட்டுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ்க்கு என்ன இருக்குது? பேங்க் டேட் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பேங்க் டேட்டு கான்ஃபிகரேஷனில் போகிறோம். நான் இது அப்புறமா நான் என்னங்கிறது உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு நம்ம இங்கே பார்ப்போம். கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர் லெட்ஜர், இந்தியன் பேங்க்கு, இங்கே ஆட்டோ பேங்க் இருக்கா, செட் ஆல்டர் பேங்க் கான்ஃபிகரேஷன் எஸ்ஸு, எனேபிள் செக் பிரிண்டிங், ரெக்கன்சிலேஷன், செட் ட்ரான்ஸ்ஃபர் மோடு ஃபார் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், அவ்வளோதான் இருக்குது. இங்கே மற்ற இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆட்டோ பிஆர்எஸ் இட் இஸ் நாட் சஜஸ்டட், இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட், அதனால நான் அதை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னங்கிறத இங்கே கீழே பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 9க்கு கரெக்டான ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 9க்கு கரெக்டான ஆன்சர் த ஃபோல்டர் பாத் ஃபார் இம்போர்ட்டட் பேங்க் ஸ்டேட்மெண்ட், இதுதான் கரெக்டான ஆன்சர். அதாவது த ஃபோல்டர் பாத் ஃபார் இம்போர்ட்டட் பேங்க் ஸ்டேட்மெண்ட், எந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏ பேமெண்ட் அட்வைஸ் ஸ்லிப் அல்லது நோட் இஸ் ஏ லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் விச் இஸ் சென்ட் அலாங் வித் டேஷ், பேமெண்ட் வவுச்சரோட நம்ம அனுப்புவோம். ஓகேவா? எது கூட அனுப்புவோம்னா பேமெண்ட் அட்வைஸ். நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அட்வைஸ் அப்படின்னா என்ன, அடுத்தவனுக்கு சொல்கிறது நம்ம ஃபாலோ பண்ணாது. பேமெண்ட் அட்வைஸ்னால் ஒருத்தருக்கு நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம், அவனுக்கு எதுக்காக அந்த பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது, அதுதான் பேமெண்ட் அட்வைஸ். இந்த அட்வான்ஸாக தரேன், இந்த பில்லுக்கு எகெயின்ஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் வந்து பேமெண்ட் அட்வைஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் ஆர் நாட் எ பார்ட் ஆஃப் எம்ஏஎஸ் ரிப்போர்ட் இன் Tally Prime? எது வந்து கிடையாது? ஸ்டாக் கேட்டகரி, இட் இஸ் நாட் அன் எம்ஏஆர் ரிப்போர்ட். ஸ்டாக் குரூப் சம்மரி, இட் இஸ் ஆல்சோ எம்ஏஎஸ் ரிப்போர்ட்டில் வராது.
In Tally Prime, the profit and loss account report can be viewed in which of the following format? Vertical and horizontal. ரெண்டு ஃபார்மேட்லையும் பார்க்கலாம் நீங்கள். டேலியில் போய்ட்டு நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கணுன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிசாண்டல். நீங்கள் கண்ட்ரோல் பி போட்டு சாரி F12 போய்ட்டு F12 நீங்கள் வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஷோ வெர்டிக்கல் ஃபார்மேட் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் காட்டும். இல்லை சார் எனக்கு வெர்டிக்கல் ஃபார்மேட் வேண்டாம் அப்படின்னா இந்த F12 கான்ஃபிகரேஷனில் இங்கே நோ கொடுத்துட்டிங்கன்னா ஹரிசாண்டல் ஃபார்மேட்டில் காட்டும். ஸோ வெர்டிக்கல் as well as horizontal. Mr. Chandrasekhar, accountant of Alliance Sigma Private Limited, wanted to view all the sales transaction with a value greater than 70,000 and has Karnataka series name KA invoice. Which of the following filter mode helps to fetch the report in Tally Prime? Mr. Chandrasekhar ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கார். அக்கௌண்டன்ட் ஆஃப் அலைன்ஸ் சிக்மா பிரைவேட் லிமிடெட். அந்த கம்பெனியோட அக்கௌண்டன்ட். வாண்ட் டு வியூ ஆல் த சேல்ஸ் டிரான்சாக்ஷன் வித் எ வேல்யூ கிரேட்டர் தென் 70,000. 70,000க்கு மேலே இருக்கிற எல்லா இன்வாய்ஸையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் ஹேஸ் கர்நாடகா சீரியஸ் நேம் KA in you. Which of the following filter mode helps to fetch the report அப்படின்னா அட்வான்ஸ் ஃபில்டர், மல்டி ஃபில்டர், பேசிக் ஃபில்டர், டிஃபால்ட் ஃபில்டர். எனக்கு தெரிஞ்சு அட்வான்ஸ் ஃபில்டர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். 13க்கு வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபில்டர். இது வந்து மல்டி ஃபில்டர் ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கு. மல்டி ஃபில்டரில் பார்க்கணுங்கிறான். எப்படி பார்க்குறது சார்? இங்கே இருந்தபடியே கண்ட்ரோல் F போட்டிங்கன்னா கண்ட்ரோல் F. இதுக்கு பேர் வந்து டேபிள் சர்ச் அப்படின்னு பேர். டேபிள் சர்ச்னா என்னன்னு தெரியும். டேபிள் சர்ச்னா இப்போ நான் ஒன்றும் இல்லை, பேனா வச்சேன், இங்கே எங்கே வச்சேன் அப்படின்னு நம்ம தேடுறது. ஓ இங்கே இருக்கா, இதுக்கு பேர் தான் டேபிள் சர்ச். டேபிளில் வச்ச பேனா மூக்கநாடி இங்கே வச்சோம், மூக்கநாடி போடும். அந்த மாதிரி டேலியோடைய டேட்டா எங்கே வச்சுருவோம்? டேலியில் ஒரு பொருள் ஒரு வவுச்சரை தேடணும், எங்கே போய் தேடுறது? அதுதான் டேபிள் சர்ச் அப்படின்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபில்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபில்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபில்டர். ஓகேவா? இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதாவது ஒன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷு அப்படின்னு இருக்கிறது, அதை போய் நம்ம தேடும் அப்படின்னா எடுத்து கொடுக்கும். இதே கண்ட்ரோல் F போயிட்டு அட்வான்ஸ் ஃபில்டர் இங்கே அல்லது மல்டி ஃபில்டர் 2 ஆப்ஷன் இருக்குது. அட்வான்ஸ் ஃபில்டர்னாக்க இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் அமௌண்ட்டு இல்லை ஏதாவது ஒரு அமௌண்ட்டு, லெட்ஜர் அமௌண்ட்டு இங்கே அந்த மாதிரியே நீங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு தேடுறதுனா ஏதாவது ஒன்று தேடலாம். கேஷ்ன்னு இருக்கிறது எல்லாம் தேடு அப்படின்னா எல்லாம் வரும், எங்கெங்கே இருக்கோ எல்லாம் வரும். இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் இன்னொரு நாள். மல்டி ஃபில்டர் இருக்குது, ஆட்டோ ஃபில்டர் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட பார்க்கணுன்னா மல்டி ஃபில்டர், ஒன்றுலேயே கொஞ்சம் டீப்பாக பார்க்கணுன்னா உனக்கு அட்வான்ஸ் ஃபில்டர். 2 ஆப்ஷன் இருக்குது. இது மல்டி ஃபில்டர். ஏன்னா கர்நாடகாங்கிற சீரியஸ் நம்பர், இந்த சீரியஸ் நம்பரில் உள்ள 70,000 மேலே வரணும். அப்போ அது மல்டி ஃபில்டர். In Tally Prime, if more than 2 payment transactions are selected in the check printing report, then multiple checks can be printed. Yes, முடியும். What are the 2 copies that will get generated while printing the check deposit slip in Tally Prime? Bankers copy ஒன்று, customers copy ஒன்று. மொத்தம் 2 காப்பி கிடைக்கும். ஒன்று நம்முடைய காப்பி, இன்னொன்று பேங்கர்ஸோட காப்பி. இப்போ டேலியில் போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கிங் ஆக்டிவிட்டியில் போய்ட்டு டெபாசிட் ஸ்லிப்பு கலெக்ட் பண்ணுறோம், இந்தியன் பேங்கு. இப்போ கேஷ் டெபாசிட் இருக்குன்னு வச்சுக்கோ. இதை செலக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பார், ஆல்ட் P கண்ட்ரோல் P கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு 2 வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் காப்பி, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது பேங்கர்ஸ் காப்பி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமர் காப்பி. இதே மாதிரி செக் பிரிண்டிங்கும் வரும். வரும். Which of the following are not the accounting register of Tally Prime? எது வந்து அக்கௌண்டிங் ரிஜிஸ்டர் கிடையாது? எது வந்து அக்கௌண்டிங் ரிஜிஸ்டர் கிடையாது? அக்கௌண்டிங்னா எது கிடையாதுன்னா இன்வென்ட்ரி தான் அக்கௌண்டிங் ரிஜிஸ்டர் கிடையாது.
டெலிவரி நோட்டு ரிஜிஸ்டர், ரசிப்ட் நோட் ரிஜிஸ்டர். இது ரெண்டும் இன்வென்ட்ரி. பாக்கி எல்லாம் அக்கௌண்டிங். ரசிப்ட், பேமெண்ட், ஜேர்னல், கான்ட்ராக்ட், இதெல்லாம் அக்கௌண்டிங். டெலிவரி நோட்டு ரிஜிஸ்டரும் ரசிப்ட் நோட்டு ரிஜிஸ்டரும் இன்வென்ட்ரியில் இருக்கு. எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட், சரி, அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பர்ச்சேஸ் F9. இந்த இடத்துல F10 ப்ரெஸ் பண்ணுங்க. F10 ப்ரெஸ் பண்ணி ஷோ இன்ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும். ஷோ இன்ஆக்டிவ்ல போனீங்கன்னா இந்த டெலிவரி நோட் ரிஜிஸ்டர், ஓகேவா? அதே மாதிரி ரசிப்ட் நோட் ரிஜிஸ்டர். ஆல்ட் F9, ஆல்ட் F8 ரெண்டும் எங்க இருக்கு? இன்வென்ட்ரியில் இருக்கு, அக்கௌண்டிங்ல இல்லை. ஓகேவா? அது ரெண்டும் இன்வென்ட்ரி. To view the reconciled transaction in BRS team, which of the following option must be enabled under the basis value? To view the reconciled transaction in the bank reconciliation screen of Tally Prime, which of the following option must be enabled? Included reconciliation, reconciled transaction. இந்த தான் வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், பேங்கிங்கில் போயிட்டு பேங்கிங் ஆக்டிவிட்டியில் நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணுறேன், இதில் ஒன்றும் இல்லை, இதை செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/7 போட்டு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இங்கே பேலன்ஸ் ஆஸ் பர் கம்பெனி புக்கு, பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க். இங்கே போய் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் எல்லாமே காட்டும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ்ல போய் பார்க்குறேன். பிஆர்எஸ்ல பார்த்தீங்கன்னா இது காட்டாது எனக்கு. பேங்கிங்கில் போயிட்டு பேங்கிங் ஆக்டிவிட்டி, இங்கே பிஆர்எஸ்ல வந்து ரெக்கன்சில்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கன்சில்டில் இருக்காது. ஏன்னா உனக்கு நம்ம ஆல்ரெடி ரெக்கன்சில் பண்ணிட்டோம். இப்போ ரெக்கன்சில்டில் எனக்கு இது வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்க்ளூட் பண்ணணும். இதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பி, பேசிஸ் ஆஃப் வேல்யூ. அங்கே போயிட்டு இன்க்ளூடு மேனுவலி ரெக்கன்சில்டு டிரான்சாக்ஷன் அப்படின்னு இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடு ரெக்கன்சில்டு டிரான்சாக்ஷன். இதை போய் நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெக்கன்சில்டு டிரான்சாக்ஷனும் சேர்ந்து வரும். ரெக்கன்சில்டு டிரான்சாக்ஷனும் இப்போ சேர்ந்து வரும், பார்க்கலாம். ஸோ இன்க்ளூடு ரெக்கன்சில்டு டிரான்சாக்ஷன் தான் ரைட் ஆன்சர். Dash helps to fetch the information on which the field value is being looked for after filtering the report. Control F, apply filter. The option. Tally போயிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா வரும். பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம். கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன பார்க்குறோம்? ஸோ ஃபில்டர் ஆப்ஷனுக்கு கண்ட்ரோல் எஃப். Which of the following report doesn't fall under the financial report? Balance sheet, financial. Profit and loss account, financial. Ratio analysis, financial. Stock summary, it is not financial. Inventory. Which of the following action can be performed from the dashboard screen in Tally Prime? அங்கே இந்த கேட்வே ஆஃப் டேலி டேஷ்போர்ட்லேருந்து என்ன பண்ண முடியும்? Which of the following action can be performed? Delete master, add or remove tile, delete voucher, expand tile, delete view for reports. Add or remove tile, expand tile, இது ரெண்டும் தான் பண்ண முடியும். क्वेश्चन நம்பர் 20க்கு என்ன ஆன்சர் பாருங்க. B and D. B and D. Add or remove tile, expand tile. டேஷ்போர்டுனா எது சார்? டேஷ்போர்டுனா இதான் டேஷ்போர்ட். கேட்வே ஆஃப் டேலி டேஷ்போர்டு இது இருக்கு இல்லையா? டேஷ்போர்டு. இதில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேஷ்போர்டில் உங்களுக்கு ஆடு, ரிமூவு, எக்ஸ்பேண்டு, சேவ்யூ இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இதுதான் டேஷ்போர்டு. அப்போ டேஷ்போர்டு ரிலேட்டட் தான் பண்ண முடியும். மாஸ்டரை டெலீட் பண்ணுறது, பவுச்சரை டெலீட் பண்ணுறது, டெலீட் வியூ ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் டேஷ்போர்டு பண்ண முடியாது. In the check printing report, using which of the following option the check can be reprinted? அதுக்கு வந்து சொல்லியிருக்கேன், இது ஆல்ரெடி ஞாபகம் வச்சுக்கோ. F8 include printed. In Tally Prime, we can view the trial balance report from Gateway of Tally, display more report trial balance. Yes, true. எப்படி போனோம் trial balanceக்கு? Gateway of Tally, display trial balance. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. By default, how many set of tiles are available in the dashboard? எனக்கு தெரிஞ்சு 9 அல்லது 10. 9 10 பார்க்கணும். ஏன்னா நானே ஏதோ ஆட் பண்ணி விட்டேன். 23 9.
ஒரு டேலியில் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 9 பை டிஃபால்ட் 9 டேஷ்போர்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேட்வே ஆஃப் டேலி போகிறோம். கேட்வே ஆஃப் டேலியில் டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. இதுக்கப்புறம் வேணால் நீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 9 தான். Global Electronics Private Limited has recorded complaints related to transactions along with the transport charges. The company wants to view all transactions where transport charges are applicable. In this scenario, suggest the condition that must be selected in the field, apply filter on and look for under the basic filter. Question என்ன 24க்கு ஆன்சர் 24க்கு பி. Question என்ன? Global Electronics Private Limited has recorded compliances அடுத்தது which of the following report will provide the overview of the stockholders equity detail. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹோல்டர் ஈக்விட்டி டீடைல் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். எங்கே போய் பார்க்கலாம்? பேலன்ஸ் ஷீட். ஒன்ஸ் த பேமெண்ட் அட்வைஸ் இஸ் பிரிண்டட் ஃப்ரம் த பேமெண்ட் அட்வைஸ் ரிப்போர்ட் ஃப்ரம் த சேம் கேன் பி ரீபிரிண்டட் பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி பேசிஸ் ஆஃப் வேல்யூ. அங்கே போயிட்டு தான் நீங்கள் ரீப்ரிண்ட் பண்ண முடியும் பேமெண்ட் அட்வைஸ் பண்ண வச்சு. Dash are used to prepare trial balance, general ledger accounts. Ledger accounts are used to prepare the trial balance. In Tally Prime to print multiple checks from the check deposit screen, dash option is used from the top menu. Check printing Alt K, check printing screen. In Tally Prime to print multiple check from check print screen, dash option is used from the top menu. அநேகமாக ஆல்ட் பி பிரிண்ட்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆன்சர் பாருங்க 28க்கு ஆன்சர் ஆல்ட் பி பிரிண்ட். Which of the following formats are supported to import the bank statement to auto reconciled? Auto reconciled எக்ஸலும் சிஎஸ்வி ஃபார்மேட் தான். பாக்கி ஃபார்மேட்லாம் it won't accept. In Tally Prime, it is not possible to print multiple checks from the check printing report. இது வந்து பார்த்தீங்கன்னா false. It can be print. Dash Futures will help to generate and share payment links and QR codes using the payment gateway or UPI in Tally Prime. Payment request futures. Payment request feature தான் இதெல்லாம் இருக்கு. Which of the following are the MIS reports provided in Tally Prime? எதெல்லாம் MIS report அப்படின்னா ஒன்று பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், இன்னொன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே செக் பண்ணிடுவோம். 32க்கு என்ன ஆன்சர்? பி அண்ட் எஃப். சாரி, ஒன்று பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், இன்னொன்று டே புக். டே புக்கு பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு எம்ஐஎஸ் ரிப்போர்ட். டே புக்கில் என்ன எம்ஐஎஸ் ரிப்போர்ட் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். In the stock summary report, using which of the following option we can view the negative stocks item in Tally Prime? Control J exception report. Tallyல போயிட்டு இந்த இடத்துல display more report, அதில் exception report அப்படின்னு இருக்கும். எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட்னா ஒரு ரிப்போர்ட் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. அங்கே போயிட்டு நீங்கள் நெகட்டிவ் ஸ்டாக் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? கேட்வே ஆஃப் Tally, display more report, exception report, negative stock.
In the bank allocation screen of Tally Prime, what are the transaction types are provided? Check, check தான் கொடுத்துருக்கோம், இமெயிலாம் வராது. In which of the following scenario the values will appear in amounts not reflected in bank row in bank reconciliation screen? In which of the following scenario the values will appear in amounts not reflected in bank? Reconciliation is not done. Reconciliation நம்ம பண்ணலை அப்படின்னா அப்போ தான் வந்து அமௌண்ட்டு நாட் ரிஃப்ளெக்டட் இன் பேங்க் அப்படின்னு வரும். The cash flow statement shows only the actual cash inflow and outflow of the business. அதுதான் காட்டும். True is the right answer. In which of the following period the trial balance is prepared in the business? At the end of accounting period, every quarter, every month, accounting period. Accounting period முடியும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். Which of the following details will get printed while printing the payment advice in Tally Prime? எது வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னா issued from அது பிரிண்ட் ஆகும், பேமெண்ட் மோடு அது பிரிண்ட் ஆகும். எப்படி பண்றோம்? In Tally Prime, which of the following tiles by default displays the month-wise graphical representation of debt dashboard? Asset liability and top group ledger, trading detail, cash in outflow, sales trend. எதில் வந்து மந்த் வைஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ப்ரெசென்ட் ஆகுதுங்களா? கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு டேஷ்போர்டை போய் பார்ப்போம். டேஷ்போர்டில் மந்த் வைஸ் எதில் வருது? மந்த் வைஸ் நெட் ப்ராஃபிட்டில் தான் வருது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதில் தான் வருது. எதில் வருது? ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் அண்டு கேஷ் அண்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ். ட்ரேடிங் டீட்டெயில் அண்டு கேஷ் அண்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ். ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் இதெல்லாம் மந்த் வைஸ் வருது. வேற எங்கே வருது? கேஷ்லேயும் கூட வரலையே, எங்கேயுமே வரல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ட்ரேடிங் டீட்டெயில் தான் வருது. One should have the internet connection and a valid TSS Tally software service is in order to get the list of check format in bank ledger creation. Tallyல வந்து எஜுகேஷன் வெர்ஷன் தான் வராது, ஒரிஜினல் வெர்ஷனில் தான் வரும். Receipt and payment report is generated to view only the cash transaction in Tally Prime. Receipt and payment cash transaction மாத்திரம் தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஃபால்ஸ். பேங்க் டிரான்சாக்ஷனும் இருக்குது. அநேகமாக இது வந்து ஃபால்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். 41க்கு என்ன ஆன்சர்? ஃபால்ஸ். Which of the following option is used to generate a payment link QR code for already recorded transaction in Tally Prime? அநேகமாக Alt Z Exchange அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் என், 42க்கு ஷார்ட்கட்டு 42க்கு ஏ. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். Alt Z எக்ஸ்சேஞ்ச். அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லிங்க்கு இங்கே தான் வரும். ஆல் பேங்கிங் ஆப்ஷனில் பேமெண்ட், பேங்க் கனெக்ஷன், பேங்க் கெட் பேலன்ஸ், கெட் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே இங்கே வரும். அதுக்கெல்லாம் லைசன்ஸ் வேணும், இல்லைன்னா நம்மளால் காட்ட முடியாது. In which of the following system the physical check movement was replaced? இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம். இந்த வேர்டை நல்லா பார்த்துக்கோ. செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம், இந்த வேர்டை நல்லா பார்த்துக்கோ. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். This will close the report without retaining the configuration and the changes you might not have done. Under what circumstances Tally Prime will display the above message? நீங்கள் பண்ண கான்ஃபிகரேஷனை அதை கண்டுக்காமல் நான் பழசியை தான் காட்டுவேன் அப்படின்னு எப்போ சொல்லணும் அப்படின்னா, இஃப் யூசர் ப்ரெஸ் எஸ்கேப் ஃப்ரம் த பர்ச்சேஸ் வவுச்சர் ரெஜிஸ்டர் அண்ட் டேஷ்போர்ட், இஃப் யூசர் ப்ரெஸ் எஸ்கேப் ஃப்ரம் த சேஞ்ச் வியூ ஸ்க்ரீன் இன் டேஷ்போர்ட், இஃப் த யூசர் ப்ராசஸ் த டைல் கான்ஃபிகரேஷன் ஸ்க்ரீன், இஃப் யூசர் ப்ரெஸ் எஸ்கேப் ஃப்ரம் த டேஷ்போர்ட். அநேகமாக 44க்கு டியாக இருக்குமோ? எஸ், டி. If user escape from the dashboard, டேஷ்போர்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பண்ணினது எதுவுமே காட்டாது. From which of the following top menu option the default filter mode for
appear. Default filter mode. Default filter mode Alt O import, Alt P print, Alt E export. அநேகமா F1 இருக்கணும். 45க்கு B தான் ஆன்சரா இருக்கலாம். மேபி எஸ் B தான் ஆன்சர். க்கு B is the answer. Which of the following accounts may have a credit balance in the balance sheet? Reserve fund account. Reserve fund account தான். பாக்கி எல்லாம் வந்து debit balance. Purchase debit balance. Sales வந்து P&L. இது debit. Which of the following accounting group will fall under the profit and loss account? Commission received. அதான் வரும். Commission received. Which of the following item appear on the credit side of the trading? Sales and closing stock. இரண்டும் credit side. In tally prime under list of master, which of the following master will not appear under the head inventory master? எது வந்து inventory master வராதுன்னா group தான் வராது. பாக்கி எல்லாம் godown, stock item, stock groupல inventory master. Dash is a phase of the accounting cycle that is commonly used in the business. Journal entry is the right answer. ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த 10 பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். உங்களுக்கு நான் இதுக்கான கூகுள் ஃபார்ம் இப்போ இந்த 3வது கூகுள் ஃபார்மையும் அனுப்பிடுறேன். ஏற்கனவே 2 அனுப்பிச்சிருக்கேன். இது 3. இந்த 3வது கூகுள் ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணி வைங்க. இதே மாதிரி டேலியில் ஓப்பன் பண்ணி நிறைய மார்க் டெஸ்ட் இருக்கும். 3வது செட்டு மார்க் டெஸ்ட் வரைக்கும், அதாவது 6 வரைக்கும் நீங்கள் முடிச்சு வச்சுருங்க. தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச். பை.